உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற இனிய இதயங்களுக்கு இனிய வணக்கம். இது இப்பொழுது நேரம் 11 மணி 24 நிமிடங்களாக காணப்படுகின்றது. தற்போது கிடைத்த செய்தி ஒன்றின்படி நாங்கள் அர்ச்சுனாவை போடா என்று சொல்லி ஒரு தேர்தல் வாக்கு எண்ணும் நிலையத்தில் கூறப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அதற்கு பதிலடியாக அர்ச்சுனாவும் அவரை திருப்பி பேசுவதை தற்போது காணொலி வழியாக சமூக ஊடகங்களில் பரவி வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். நாங்களும் எமது காணொலியில் அது சம்பந்தமான செய்திகளை பிரசுரிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டுமாக இருந்தால், எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி அதற்கான உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் அந்த பெல் பட்டனை அழுத்துகின்ற போது தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியவாறு இருக்கும். ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். தொடர்ந்து நாங்கள் காணொலிக்கு செல்வோம். தற்போது வாக்குச்சாவடிகள், அதாவது யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் இருக்கின்ற அனைத்து வாக்குச்சாவடிகளிடமிருந்தும் வாக்குகள் கொண்டு வந்து யாழ் மத்திய கல்லூரியில் சேர்க்கப்பட்டு விட்டன. தற்போது வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. முடிவுகள் முழுமையாக கிடைக்கப்படவில்லை. தபால் மூல வாக்களிப்புகள் கிடைக்கப்பட்டுள்ளன. இலங்கை முழுவதுமாக ஒப்பிடுகின்ற போது இரத்தினபுரி காலி 2 மாவட்டங்களிலும் அனுராகுமார திசாநாயக்கானுக்கா, அதாவது தேசிய மக்கள் சக்தி முன்னணியில் இருப்பதை நீங்கள் காலி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 32,296 வாக்குகளை பெற்று 97.08 என்ற விகிதத்தில் முன்னணியில் இருக்கின்றது. அதே போல் ரத்தினபுரி என்ற மாவட்டத்தில் 24,776 வாக்குகளை பெற்று 79.4% முன்னணியில் இருக்கின்றது. இதே போல் யாழ் மாவட்டத்தில் 1,09,007 பேர் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக காணப்படுகின்றார்கள். தற்போது வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள், அளிக்கப்பட்ட வாக்குகள் என்ற தகவல்கள் இன்னும் சில மணி நேரங்களில் தான் தெரியும். இதைவிட யாழ் மாவட்டத்தில் 108 வாக்குச்சாவடிகள், வாக்கு பதிகின்ற நிலையங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. தற்போது இந்த 108 வாக்குச்சாவடிகளிலிருந்தும் மக்களால் அளிக்கப்பட்ட வாக்குகள் கொண்டு வந்து மத்திய கல்லூரியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இங்கே மத்திய கல்லூரியில் வாக்கெண்ணும் நிலையங்களாக 10 வாக்கெண்ணும் கொத்தணிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது அங்கே உள்ள உத்தியோகத்தர்களால் வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதே சமயம் அந்த வாக்கு எண்ணும் நிலையங்களில் அனைத்து அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்களினுடைய ஆதரவாளர்கள், முக்கிய பிரமுகர்கள், கட்சி சார்ந்தவர்கள், கட்சியினுடைய ஆதரவாளர்கள் என பலர் மத்திய கல்லூரியில் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். வாக்குச்சாவடி எண்ணுகின்ற நிலையங்களுக்குள்ள குறிப்பிட்ட சில அதிகாரிகள், கட்சி சார்ந்தவர்கள் தான் உள்நுழைய அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு மேலே உள்நுழையது அங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கட்சியினுடைய 2 உறுப்பினர்கள் மட்டும் அந்த வாக்கெண்ணும் நிலையங்களுக்குள்ளே, அதாவது அந்த கொத்தணிக்குள்ளே, அந்த அறைக்குள்ளே செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. போலீஸார் உச்ச பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலீஸார், இராணுவத்தினர் என்பன மத்திய கல்லூரியை சூழ குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நிறைய மக்கள் அங்கே காணப்படுகின்றார்கள். எண்ணுகின்ற முடிவுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். சமூக ஊடகவியலாளர்கள் மற்றும் பத்திரிகை செய்தியாளர்கள் என பலர் அங்கு சுற்றி காணப்படுகின்றார்கள். இந்த நிலையில் வாக்கு எண்ணும் நிலையத்துக்குள்ளே அர்ச்சுனாவை போடா என்று ஒரு நபர், ஏதோ என்ன காரணம் என்று இதுவரை தகவல்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. ஒருவர் தகாத வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி அர்ச்சுனாவை பேசியதாகவும், அதற்கு அர்ச்சுனாவும் திருப்பி அவரை வாய்மொழி மூலம் பேசுவதாகவும் இங்கே காணொலியில் விடப்பட்டிருக்கின்றன. அர்ச்சனா இதனை போலீஸார் இரு பகுதியினரையும் சமாதானப்படுத்துவதாக அந்த காணொலி காணப்படுகிறது. போலீஸார் கொஞ்சம் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டதாகவும் இங்கே கௌசல்யாவும் அர்ச்சனாவோடு நிற்கின்றார். அர்ச்சனாண்ட கட்சி சார்ந்த மயூரன், யோகபாலன் மற்றும் லோச்சி இவ்வாறான 9 பிரமுகர்கள் அங்கே காணப்படுவதாக அங்கிருந்து செய்திகள் கிடைக்கின்றன. இது சம்பந்தமான தகவல்களை அர்ச்சனா நேரடியாக லைவில் அல்லது அவருடைய கருத்துக்கள் வெளியிடப்படுகின்ற போது தான் உண்மை நிலை விவரம் தெரியும். வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அநேகமாக
இன்னும் சில மணி நேரங்களில் அல்லது அதிகாலை அளவில் யாழ் மாவட்டத்திற்கான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.